ஒரு நாட்டோட பிரதமராக இல்லாமல் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவராக இருந்து பிரதமர் மோடி அவர்கள் மதுராந்தகத்தில் பேசின பேச்சு அப்படின்றது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை முன்வச்ச விதத்தில் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கிளியராக தெளிவாக ஒரு முதிர்ந்த அரசியல்வாதிக்கே உரிய ஒரு குழப்பமில்லாத பேச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த பேச்சினாலையும் இவங்க கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணியினாலையும் எந்த ஒரு தாக்கமும் ஏற்பட போவதில்லை. அதற்கு மாறாக ஒரு எதிர்மறையான கண்ணோட்டமே வந்து மேடையில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் மீதுலாம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல பிரதமர் அவர்கள்கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்தல் நேரங்களில் மட்டுமே அடிக்கடி தமிழகத்திற்கு வருவது, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள், அதாவது அரசியலில் வந்து குறைந்தபட்ச அறம், மிக குறைந்தபட்ச அறம்னு ஒன்று இருக்குது. அதை எதையுமே மைண்ட் பண்ணாமல் தேர்தல் நேரத்தில் மட்டுமே வந்து கூட்டணி சேர்ந்துக்கிறது, தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு சில நாட்களில் வந்து பிரிஞ்சிடுது, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து மாறி மாறி வந்து வசைப்பாடுறது, மிக கடுமையான விமர்சனங்கள் வந்து ஒருத்தர் வந்து முன் வச்சுக்கிறது. இதில் யாருமே வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மேடையில் இருக்கக்கூடிய முக்காவாசி தலைவர்கள் வந்து இப்படி தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு பிரதமர் அவர்கள். ஆனால் மேடையில் இருக்கிறது வந்து அன்புமணி அவர்களும் ஜி.கே. வாசன் அவர்களும். இவங்களாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருந்தவங்க, அதுவும் மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோக்களில். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் நேற்று வரைக்கும் இல்லைனா ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க 2 பேரும் என்ன மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சாங்க ஒருவர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போது இந்த கூட்டணிக்காகவும் கூட்டணி மேடைக்காகவும் தேர்தலுக்காகவும் சகோதர பாசம். அதனால் மக்கள் நலன் சார்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை இவர்கள் வைப்பது எல்லாம் உண்மையாகவே இருந்தாலும் கூட அதை சொல்வதற்கான குறைந்தபட்ச அறத்தன்மையோடு அரசியல் களத்தில் களமாடாத காரணத்தினால் இவர்களுடைய பேச்சுக்கள் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்பதுதான் உண்மை. தேங்க்யூ.